வெந்தயம் 6 சுவையும் சேர்ந்து இருக்கிற ஒரே ஒரு நம்முடைய நாட்டினுடைய மருந்தாகும் உணவுப் பொருள்ல முக்கியமானது. அகத்தியர் குணப்பாடத்துல வெந்தயத்தை பத்தி நிறைய கொடுத்துருக்காங்க பாடல்ல. வாதம், பித்தம், கபம் அது மூன்றையுமே சமநிலைப்படுத்துவதற்கு நம்ம உடம்புல வெந்தயம் முக்கியமாக தேவை. மதியம் தினமும் கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும். அதே நேரம் இப்போது விஞ்ஞானபூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மை என்னன்னா, வெந்தயம் தினமே ரெகுலரா எடுத்துக்கிறப்போ சர்க்கரை வியாதியை கட்டுக்குள்ள வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் அதுல இருக்கிற சால்யூபிள் ஃபைபர், இன்சால்யூபிள் ஃபைபர், கரையும் தன்மை உள்ள நார்ச்சத்து, கரையும் தன்மை இல்லாத நார்ச்சத்து. இப்ப பத்தி நிறைய பேசுறோம். அந்த கட் ஹெல்த்துக்கும் ரொம்ப முக்கியமானது வெந்தயம். இந்த வெந்தயத்தை கசக்காமல் எப்படி வறுத்து பொடி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாக்கலாங்க. நம்ம வெந்தயத்தை வறுக்கிறதுக்கு முதல்ல நம்ம எந்த பேன் யூஸ் பண்றோமோ இல்லை எந்த வானல் யூஸ் பண்றோமோ நல்லா கனமா இருக்கணும். அதே நேரம் அது நல்லா சூடு பண்ணணும். நல்லா சூடான பிறகு நம்ம வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். இந்த பேன் நல்லா சூடாயிடுச்சுங்க. எந்த விதமாகவும் நெய்யோ எண்ணெயோ எதுவுமே போடக்கூடாது. இப்போ இந்த வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஷார்ட் பீரியடில் ரொம்ப சீக்கிரம் வறுக்கணும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா 1ஓ 2ஓ வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த நேரம் எடுத்தால் போதுமானது. ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நிறைய நேரம் வறுத்தீங்கன்னாக்க வெந்தயம் கசக்கும். இந்த மாதிரி வறுத்தாக்க வெந்தயம் கசக்கவே கசக்காது. ரொம்ப இந்த வெந்தயத்தில் இந்த மாதிரி வறுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஈவனாக வறுக்கணும். அதிகமான குவான்டிட்டி பண்ணுறதா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கைவிடாமல் கலந்து விடணும். இப்போ இந்த மாதிரி ப்ராட் பேன் இருக்கிறப்ப ரொம்ப சீக்கிரமாக அது வறுபட்டுடும். பாருங்கள், அது நம்ம இப்படி விடுறப்ப ஜஸ்ட் 1ஓ 2ஓ வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்தா போதுமானது. பாருங்க, 1 வெடிக்க ஆரம்பிச்சிச்சு, 2 வெடிச்சிச்சு, 2ஓ கூட இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சதும் அடுப்பான சின்னம். இப்போ இந்த மாதிரி ஆஃப் பண்ணிட்டாக்க இந்த சூடே போதுமானது. இப்போ பாருங்கள், எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. பூரா வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். ரொம்ப செவந்துடும். அதிகம் செவந்தாலும் கசக்கும். அதை ரொம்ப நேரம் குக் பண்ணாலும் கசக்கும். இப்போ இதை ரெடி ஆகிடுச்சு. ஒரு தட்டில் மாற்றிடலாம். கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். நம்ம சின்ன மிக்சியில் போட்டு நிறைய போடக்கூடாதுங்க. அந்த பிளேடு மூழ்கிற அளவுக்கு போட்டு விட்டு விட்டு இயக்கிட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணணும். நம்ம வெந்தயமாக இருந்தால் அப்படியே நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். வெந்தய பொடி அப்படிங்கிறப்ப ஊறுகாயில் சேர்க்கலாம். இப்போ 1 கிலோ அளவுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு தொக்கு ஊறுகாய் ஏதாவது பண்ணிங்கனாக்க கிட்டத்தட்ட 1.5-2 டீஸ்பூன் அளவுக்கு சுலபமாக போடலாங்க. அது நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ். அவ்வளோ சீக்கிரம் ஊறுகாய் கெட்டு போகாது. அடுத்ததான் இதை நம்ம வத்த குழம்பு, காரக்குழம்பு அது மாதிரிலாம் பண்ணுறப்ப லாஸ்ட்டில் ஆஃப் பண்ணுறப்ப கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லைன்னா 3/4 டீஸ்பூன் போட்டுட்டு கலந்து விட்டுட்டு இறக்கி பாருங்கள். உங்களுடைய குழம்பு கூடுதல் சுவையாக இருக்கும். புளியோதரைக்கு கொஞ்சம் வெந்தயம் பவுடர் போட்டு கலந்தீங்கன்னாக்க புளியோதரை கூடுதல் சுவையோடு இருக்கும்.